ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க விஜய். சரி சரஸ்வதி விஜய். சரிங்க, இன்னைக்கான வீடியோ நாங்க நம்ம புது வீட்ல எப்படி செட்டில் ஆயிருக்கோம், எப்படி ஸ்பேஸ் சேவிங் திங்ஸ் எல்லாம் வாங்கி, அதாவது ஆர்கனைசிங் நியூ ஹவுஸ் வித் ஸ்பேஸ் சேவிங் கேஜெட்ஸ். கரெக்ட்டா? கேஜெட்ஸ் வித் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ். ரெண்டல் ஹவுஸ் வெர்ஷன் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது. ஸோ இதை ஓன் ஹவுஸுக்கு போட்டோம், திரும்பி ரெண்டல் ஹவுஸுக்கு போடுறோம், திரும்பி ஓன் ஹவுஸ்க்கு போவோம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டில் வந்து 2 ரூம் இருக்குது. 2 ரூமுக்கு 2 குயின் சைஸ் போடலாம், கிங் சைஸ் போடலான்னு பல கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்காக டபுள் காட் ஸ்டீல் பெட் தான் போட்டோம். அதனால் அந்த கட்டில் 2 பேர் தான் படுக்க முடியும். பிரசித்தியாக்கே இடம் பற்றாக்குறை. அது இல்லாமல் யாராச்சும் வந்தாங்கன்னா அவசரத்துக்கு படுக்கக்கூட இடம் இருக்காது. அதனால் நாங்கள் யோசித்து வாங்கினது தான் அந்த ப்ராடக்ட். இது வந்து பாய் கம் பெட்டு. கரெக்டாக? பாய் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மோனிகா ஸ்ரீ பெட் ஹவுஸ் அப்படின்ற ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதே மாதிரி இது டேரெக்டாக நாங்கள் திருச்சிக்கு அனுப்பிச்சுட சொல்ல, அப்படியே சென்னைக்கு அனுப்பிச்சுட சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் திருப்பி இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் ஒரே வேலையாக சென்னை என் தம்பி அட்ரஸ்க்கு வர சொல்லி இதை கலெக்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குல்ல? இதில் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். எங்கே வேணால் நம்ம கேரி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தாலும் கேரி பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ரூம்ஸ்லாம் போடுவோம், அங்கே எக்ஸ்ட்ரா பெட் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு பதில் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுள் கேரி. இதை எப்படி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாதியாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வெல்க்ரோ வந்து இப்படி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். அதை தூக்கி காட்டு. இதில் கேரி ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். சரஸ் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு பெட்டு, ஃபுல் பெட்டு தானே அது? 2 டபுள் பெட்டா? ஸோ அதுவும் வந்து சரஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான் அதே ஷாப்ல இருந்து, மோனிகா ஸ்ரீ பெட் ஹவுஸ். இந்த மாதிரி காம்பேக்ட் ஹவுஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். கீழே படுக்கிறப்ப உங்களுக்கு கீழே படுத்த மாதிரியும் தெரியாது, பெட்டில் படுக்காத மாதிரியும் தெரியாது. அதனால வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு முதுகுக்கு நல்லா மெத்துன்னு இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கீழே படுக்கிறோன்ற ரெக்ரெட் இருக்காது. ஆமாம், மோனிகா கிடையாதுங்க, தப்பாக சொல்லிட்டேன். மோனிகா பெட் ஹவுஸ் கோயம்புத்தூர். மோனிகா ஸ்ட்ரீ பெட் ஹவுஸ் கோயம்புத்தூர். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா மறக்காம நீங்களும் இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்க. நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் குவாலிட்டியாக தராங்க. ஆமாம், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ போய் நான் நல்லா தூங்குறேன். நாளைக்கு வந்து திருஷ்யம் 3, திருஷ்யம் 1 வந்து மலையாளத்தில் பார்த்தேன், அப்புறமேட்டு பாபநாசம் தமிழில் பார்த்தேன், திருஷ்யம் 2 அமேசான் பிரைமில் மலையாளத்தில் பார்த்தேன், இப்போ திருஷ்யம் 3 வரதராஜ் சினிமாஸில் 3:45 ஷோக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். யாரும் இல்லை, ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்ப்பேன். நான் டிக்கெட் போட்டேன். ஒரு டிக்கெட் பக்கத்தில் இன்னொன்று இருக்கான்னு பாருங்க. டிக்கெட்டில் நம்ம நல்லா இருந்தால் மறுபடியும் கூட போயிட்டு வாங்க. நான் டிக்கெட் போட்டேன். நாளைக்கு அந்த படத்துக்கு நான் போகிறேன். பிரசித்தியாவுக்கு கிளாஸை முடிச்சுட்டு சாட்டர்டே வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்யூனிட்டியில். அதுக்கும் வந்து பிள்ளைங்களாம் போகிறது எந்தூசியாட்டிக்காக இருக்குது. நம்ம தூங்குவோம். The next day. பிரசித்தியா, குட் மார்னிங். காலை வணக்கம். என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் வந்து ஒரு கார்பெண்டர் ஆக போறேன். என்ன பண்ண போறீங்க? வந்து செல்ஃப் ஸ்டாண்ட் செட் பண்ண போறேன். நம்ம வீட்டுக்கு நிறைய திங்ஸ் ஆர்கனைசர்ஸ்லாம் நம்ம ஆர்டர் போட்டோம். அது ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று பெட்டெல்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தாலாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு செப்பல் ஸ்டாண்ட் இதை வந்து ரெடி பண்ணுறவ சாய் பிரசித்தியா. இதை வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம். 300 ருபீஸோ 500 ருபீஸோ, நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லி சரஸ் ஆர்டர் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் நம்மளுக்கு எப்பயும் பிடிக்காதுங்க. இதெல்லாம் வந்து சரஸ் டாட்டர் தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஒன்லி கேப்சரிங் தான். தெரியுமா? பார்த்துட்டு எப்படி போடுறதுன்னு நீ பாட்டுக்கு போட்டுட்ருக்க. அவ்வளோதானா? அப்னோ என்ன பண்ணுறீங்க? ஸ்டாண்ட் மாட்டிட்டு இருக்கேன். கடைசியில் உங்களையும் வேலை வாங்கிட்டாங்களே. சொன்னதால தான் நான் வேலையை செய்வேன். இல்லைன்னா யார் சொல்லி தான் செஞ்சுக்க மாட்டேன். ஸோ இதுதான் அந்த ஆர்கனைசர். பிரசித்தியா, உன் கோவர்க்கர் எப்படி உனக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு?
நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. 4 செருப்பு 4 ஸ்டாண்ட் இருக்கனால காசும் கம்மி. 5 ஸ்டாண்டா 4 4 6 நம்ம ஒரு மரம் இதில் 5. இது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ சொல்லுங்க? 400 ஆமாம், 450 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஸ்டீலில் வாங்கினா 3 தான் கிடைக்கும். காஸ்ட்டும் கூட, அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல. ஜிப்லாக்கும் வருது. செருப்பு தாங்கினா சரி. செருப்பெல்லாம் ஸ்மார்ட்டான ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்குறதுனால நம்ம ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலி பண்ணுறப்ப பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. எக்ஸ்பென்சிவாக போட்டோன்னு வச்சுக்குவேன், அதை தூக்கிட்டு ஒரு இடத்த யோசிச்சு என்ன பண்ணுறது. ஏற்கனவே வாங்கின எக்ஸ்பென்சிவாக பொருளாக அதை கிடக்குது. அதை நினச்சே மனசு வருத்தமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஃபுல் பாடி கவர் போட்டோன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செருப்பு ஸ்டாண்ட் மாதிரியே தெரியல. நம்மள்ட்ட இருக்க செருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செருப்பு இருக்குது. அந்த செருப்பு வைக்கிறதுக்கு நார்மல் ஸ்டாண்டு வச்சா செட் ஆகுதுன்னு இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். செருப்பு வச்சதுக்கப்புறம் எப்படி தாங்குதுன்னு செக் பண்ணணும். பார்த்தியா, செப்பல் ஸ்டாண்ட் மாதிரியே தெரில. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, ஹைட்டான அதாவது வெயிட்டான செருப்புலாம் கீழேயும், வெயிட்லெஸ் செருப்பு மேலேயும் வைக்கணும். இப்போ போய் வச்சு பார்ப்போமா? எடுத்துகிட்டு போ. பிரசித்தியாக வந்தோடனே சமத்தா அரேஞ்ச் பண்ணிட்டு செப்பல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறா. இங்கே சென்சார் லைட்னால் அப்பப்போ ஆஃப் ஆகிரும், அப்பப்போ ஆன் ஆகும். மோஷன்லேயே இருக்கணும். அதனால் ஆடிக்கிட்டே இருக்கேன். குச்சி குச்சி ஆடிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் எப்போ வீடு மாறினாலும் சரசு அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு ஆளாக வந்து நின்றுவோம். ஏன்னா வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும், நீட்டாகவும் இருக்கணும் பார்க்குறதுன்றதுக்காக. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது இந்த லாண்ட்ரி பேக்கு. எப்போயுமே பிளாஸ்டிக்கில் தான் ஆர்டர் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் கூட பார்த்து சூஸ் பண்ணோம். இங்கே வந்து நம்ம துணி மாதிரி இருக்கிறதுல வாங்கினோங்க. ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. நம்ம கார்னரில் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், வேணா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சரசு வாங்கிட்டா. இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ப்ரைஸும் பிலோ 500 தான். கலர் தான் கொஞ்சம் டார்க்காக வாங்கிக்கலாம். ஆனால் சரசு என்ன சொன்னோன்னா லைட்டாக தான் இருந்தால் தான் அட்ராக்டிவாக இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப அடிச்சமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணிட்டா. அடுத்த மேண்டிட்டரியான விஷயம் பெட் கவர் அண்ட் பில்லோ கவருங்க. இது வந்து சரசு 2 ரூமுக்கு 2 டிஃப்ரெண்ட் தீமில் ஆர்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு, எங்கள் ரூமுக்கு யூனிகான் தீமு டார்க் ப்ளூ கலர்லையும், பிள்ளைங்க ரூமுக்கு ஃப்ரோசன் தீமில் லைட் ப்ளூ கலர்லேயும் ஆர்டர் பண்ணியிருந்தா. பில்லோவும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பார்க்க ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. எல்லாம் அன்கவர் பண்ணி போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எல்சா தீம் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ரோமாவை பார்த்தோம் பார்த்தீங்களா பர்த்டேக்கு, அதே மாதிரி இருந்துச்சு. நான் இந்த டைம் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த கலர் பிரிண்டிங்கு குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சுங்க. ரோமா பிரஸ்தி எங்கே வருங்க? ஆமா, எப்படி இருக்கு? சென்னையில் இந்த லொக்கேஷனில் வீடு பிடிச்சது எனக்கு எவ்வளோ சௌகரியமோ இல்லையோ, பிள்ளைங்களுக்கு செம்ம ஹாப்பிங்க. நாங்கள் வந்தோடனே பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுவும் ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி. ரோமா பர்த்டேக்கு இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பிள்ளைங்க சரியான ஃபண்ணுங்க. டிஜே, மியூசிக்கு, அதுக்கப்புறம் மாக்டைலு, ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லி 2 hours எல்லா கிட்ஸும் தரவாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்களா, அதனால் பிரசித்தியாக. ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் லிவிங், அப்புறம் வந்து ஒரு வாடகை வீடுன்ற காரணத்தினால நான் வந்து பெருசாக கபோர்டெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஸோ ஓனர் வந்து 2 உட்டன் பீரோ கொடுத்துருந்தாங்க. அது போக எங்களுக்கு தான் வந்து நிறைய துணிமணி, இப்போ ஊருக்கு போகிறோம் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருப்போம். அது வைக்கிறதுக்கு இடம் பத்தாததுனாலையும் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். முக்கியமாக அதில் ஒன்று வந்து நாங்கள் திருச்சியிலே நிறையா ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு பர்டிகுலர் ரொம்ப தேவைன்றது மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். திரும்பி அங்கே போகிறப்ப இதை மாற்றிட்டு அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வருவோம். இது ஒரு லூப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸ் வந்து நிறையா வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறது, என்னோட ஓன் மேக்கப்பு, ஸ்கின் கேரு, அக்சசரிஸு, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு தான் இந்த இது வாங்கினேன், இந்த ட்ராவரு. இது வந்து ஒரு 600 rupees தான். ஆனால் வந்து ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஆனால் இது ஓகே 1000 ரூபாய்க்கு விற்கிது. 800 1000 ரூபா நல்ல குவாலிட்டியானது. இது கொஞ்சம் ஆடினாலும் பரவாயில்ல, இது வாங்கிட்டு நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். எப்போ எங்கே நாங்கள் இருக்கோம்னு எங்களுக்கே தெரியல. அடுத்த வருஷம் எந்த ஊரில் இருப்போமோ தெரியல. அப்படிதான் போல போடிக்கிட்டு இருக்கு. அடுத்து எந்த வீட்டுக்கு போவோம்னு தெரியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டோம். இது வந்து லாண்ட்ரி பாக்ஸு. இதுவே வந்து இந்த நெட்டில் வைக்கிறது வந்து பொதுவாக வழக்கமாக நிறையா வீட்டில் இருக்கும். அது மாதிரி வேணாம், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வேணும், 2வது மடக்கி வைக்கிற மாதிரி இருக்கணும். நான் இப்படி வாங்கினேன். பிளாஸ்டிக் வேறு எதுவும் வேண்டாம், இடைஞ்சலாக இருக்கும். இப்போ இங்கே எல்லாம் வந்தால் படுக்கிறதெல்லாம் இந்த இடத்துல தான் நாங்கள் படுக்கிறோம். அதனால வந்து இந்த இதோட ப்ரைஸ் எவ்வளோ?
இது ஒரு 350 ரூபா. அதோட ப்ரைஸு? அது ஒரு 600 ரூபா. பெட்ஷீட்டோட ப்ரைஸு? பெட்ஷீட் வந்து ஒரு 500 ரூபா. பில்லோ கவர் சேர்த்தி எல்லாமே சேர்த்து. ஸோ எல்லாமே வந்து பிலோ 500 தான் ஓவராலாக. இன்னும் வேறு என்னென்ன வர வேண்டியது இருக்குது? இன்னும் வந்து ஒரு இது தண்ணி வடிகிற வெசல் வாஷிங் இது ட்ரெயினர் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். ஓகே சரசு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொரியன் பீல் ஆஃப் மாஸ்க் போடுறேன். சரசு வந்து இந்த வீடு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்காக போனாலும் எனக்கே இப்போ வந்து ட்ராவல் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி ஹாப்பியா? அப்படி வந்து என் பிள்ளை சும்மா ஃபீல் பண்ணுறா. ஆனால் ஒன்றும் இல்லை, ஜாலியாக அங்கே வழி அனுப்பிச்சி விட்றேன்ட்டா. ஏன்னா அடுத்தது இவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு 1 இயர் கழிச்சு. ஸோ அதனால் வந்து 1 இயர் இப்போ சொல்கிறேன், திடீர்னு வந்து ஆசைப்பட்டாங்கன்னா கூட்டிகிட்டு போயிடலாம். இங்கே யாரா குதிக்கிறது? சரி, என்ன இப்போ பண்ணுறக்க மூஞ்சில்? கொரியன் பீல் ஆஃப் மாஸ்க். கொரியனோட மாஸ்கோட ஐடியா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம வடிகட்டின சோறில் வரும்ல, வடிகட்டின சோறு இந்த கழனி தண்ணியில் வந்து ஒரு க்ரீம் போட்டால் அதான் கொரியன் DIY பீல் ஆஃப் மாஸ்க் கிளாஸ் ஸ்கின் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு ஜப்பான் போகிறதுல வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லாமே ஃபிக்ஸ்டு, எல்லாமே போட்டாச்சு. ரூமு, அதுக்கப்புறமேட்டு எங்கெங்கே போகிறோம் அதுக்கான டிக்கெட்ஸு, ட்ரெயின் டிக்கெட்ஸு, புல்லட் ட்ரெயின். ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயினில் போகிறோம். ஷின்கான்சன் சொல்லுங்க. ஷின்கான்சன் அந்த கேன்சனை போகிறோம். ஷின்சானை பார்க்க போகிறோம். காசாகாபே போகிறோம். காசே இல்லாதப்ப காசுகாபே அந்த மாதிரி நிறைய இடத்த பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ ஜப்பான் இன்னும் 10 நாள் தான் இருக்குது ஜப்பான் போகிறது. பிரசித்தியாக வந்து பிடிச்சதை வாங்கி தர வேண்டாம். பிரசித்தியாக தான் ஜப்பான் போகணும்னு ஆசை. ஆனால் பிரசித்தியாக நான் சொல்லியிருக்கேன் வந்து அது இல்லாமல் இன்னொரு நாடு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு இருக்கு, KS. அது கூட்டு போறேன். இல்ல SK நீந்தான். ஸோ இவங்க வந்து படிக்க வைக்கிறது வந்து பெரிய கண்ட்ரியில் உங்களை படிக்க வைக்கிறது நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சின்ன பிள்ளைங்களோட விளையாட விட்டுட்டு பெரிய பிள்ளைங்க நாங்கள் 2 பேரும் ஊருக்கு பெரிய பிள்ளைங்களோட விளையாட போகிறோம். ஆமாம். நிறைய பேர் கேட்கலாம், குழந்தைங்க விட்டு நீங்க எப்படி ஜாலியா இருக்கீங்க? அதெல்லாம் கிடையாதுங்க, குழந்தைங்களே நாங்க கூட்டு போறோம். வயசான பிறகு இவங்க எங்களை விட்டுட்டு நாங்களே எல்லா பக்கமும் கூட்டிட்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன். அப்ப அவங்களுக்கு பெருசான ஒரு அது மட்டும் இல்ல, என்னோட தொலைநாட்டு பார்த்து என்ன தெரியுமா, இவங்க பெருசானவங்க இவங்க குழந்தைங்கள தான் இவங்க கூட்டு போவாங்க, எங்களை கூட்டு போக மாட்டாங்க. அது மெயினா வந்து அவங்க லைஃபை வந்து அவங்க என்ஜாய் பண்றதுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம தரணும். அதனாலதான் அவங்கள விட்டுட்டு போறோம். அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேமரா உதவி பண்றதுக்கான கேமராமேன் டீம் இவங்க தான். நம்ம ஊர்ல பழைய டீம் இருந்துச்சு, அந்த டீம் அங்கேயே விட்டு வந்துட்டோம். இங்க வந்து புது டீமை நாங்க ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். எங்க அம்மா மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியா அப்படி திருப்பிக்கலாம். இவங்க சொல் பேச்சை கேட்கற டீம். இதுக்கு முன்னாடி சின்னதான் கொஞ்சம் சாதாரணமா தான் சின்ன 500 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு. இது எவ்வளோ? 500 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1000 ரூபா. இப்போ நான் 1000 ரூபா ட்ரைபாடுக்கே வந்திருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து இப்படி நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டா மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரான் ஷாட் எடுத்துக்கலாம். நேத்து ஒரு ஷூட் எடுக்கணும் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டாண்டிங் ட்ரைபாடாவும் வச்சுக்கலாம். அதாவது டேபிள்ல வச்சு நீங்க எடுத்துக்கலாம் வீடியோ. இங்க பாருங்க, இப்போ குட்டி ஆயிடுச்சு. இது செல்ஃபி ஸ்டிக்காவும் எடுத்துக்கலாம். 5 ஃபீட்டுக்கு மேல வரைக்கும் இது ஹைட் நிப்பாட்டிக்கலாம். சூப்பரா இருக்குது. டிவி வந்து 1 வீக் மேலே ஆச்சு. ஆனால் இன்ஸ்டாலேஷன் இன்னைக்கு தான் முடிஞ்சுது. நடுவில் ஒரு நாள் வந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஸ்க்ரூ, இந்த டிவிக்கான ஸ்க்ரூ சைஸ் பத்தலை. அவங்க 2-3 இடத்துல போய் வாங்கவும் முடியல. அதனால அந்த தம்பி வந்து பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்துட்டாரு. இந்த இடத்துக்கு 43 இன்ச்சஸ் டிவி செம்மையாக சூட் ஆகுதுங்க. ரொம்ப பெருசாக வாங்கியிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. 43 இன்ச்சஸ் MI 4K அல்ட்ரா 4K டிவி. ஸோ இது வந்து 2 ஸ்டார் ரேட்டிங் தான். பட் வந்து 20,000 நல்ல ஒரு டீலில் கிடச்சிது. இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, அந்த டைமில் வாங்கினேன். ஜஸ்ட் 19,000 இந்த டிவி வாங்கினேன். சூப்பராக இருக்குது. 4K சப்போர்ட்டோட வேணும் இந்த டிவி வாங்கினேன். ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் 4Kல பார்க்கறது நல்லா இருக்குன்றதுக்காக. முருகனை பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுறாரு. ஷாப்பிங்லாம் முடிஞ்சுதா? ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. இது ஆர்டர் போடு, அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணு, அப்புறம் இதை ரிட்டர்ன் போடு, அது வாங்கிடும், இப்படியே போயிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆக இன்னும் டைம் எடுக்குது. இது இல்லாமல் வந்து நாங்கள் ஜப்பான் ட்ரிப் போகிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவுட்ஃபிட்ஸு, அதில் எது சரியில்லை, அதில் எது கரெக்டாக இருந்து டெய்லி எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துடுறாங்க டெலிவரி கொடுக்க. அப்படி பிஸியாக போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நாங்கள் அலையணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி இருக்குன்னு நான் பிரித்து இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணேன். saraswati.vijay வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஜப்பான் போனப்போலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் வீடியோஸ்க்காக. டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ் ஃப்ரம் சாரா விஜய் அண்ட் ஃபேமிலி.